Hi friends, இன்னைக்கு வீடியோ நம்ம 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து கிரேப் சில்க் சாரீஸ் தான். இன்னைக்கு வீடியோவில் 3 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ், சினான் கிரேப் சில்க் சாரியில் டிசைன் அந்த ஒரு சிங்கிள் டிசைன் இருக்கிற கலர்ஸ், அடுத்து வந்து ஜார்ஜட் கிரேப் வந்து சிங்கிள் சாரீ சிங்கிள் கலர் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கோம். அது சிங்கிள் கேட்லாக் கிடையாது, அதில் கலர்ஸ் இருக்குது. பட் இன்னைக்கு சிங்கிள் கலர் மட்டும் மல்டிபிள்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் அதை அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து டோட்டலாக 3 டைப். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்குற மைசூர் கிரேப் சில்க் சாரியிலே 3 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸ் எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்க்குற கிரேப் சில்க் வெரைட்டிலே 3 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வந்து ஆல்ரெடி தீபாவளி ஆர்டர்ஸ் நம்ம வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு தெரியும், செப்டம்பர் 15லேருந்தே நம்ம வந்து நம்மளோட வீடியோவில் டெய்லி அப்டேட்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும். தீபாவளி ஆர்டர்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். டிலே ஆக கொரியர் டிலே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த் வந்து எண்ட்லேயே வந்து ஆர்டர் நிறைய பிளேஸ் பண்ணிட்டாங்க. ரெகுலராக பிளேஸ் பண்ணுறவங்க அவங்களோட ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் புதுசாக வீடியோவை பார்க்குறவங்க, புதுசாக பிளேஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே வந்து இப்போ பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து 5th ஆயிடுச்சு, அக்டோபர் 5th ஆயிடுச்சு. கரெக்டாக இன்னும் 15 டேஸ் தான் வந்து தீபாவளி இருக்கு. ஸோ அதனால வந்து ரொம்பவே ரஷ்அப் ஆகிட்டு தான் போயிட்டே இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து அந்த செப்டம்பர் 15லேருந்து இன்னைய வரையுமே எல்லா வீடியோஸ்லையுமே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். கொரியர் வந்து போக போக டிலே ஆகிடும். ஸோ அதனால வந்து உங்களுக்கும் எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்கக்கூடாது, எங்களுக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஆர்டரை பிஃபோராக பிளேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால வந்து கொரியர் டிலே ஆகிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எதனாலன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பிக் ஃபெஸ்டிவல்ஸ் டைம்ஸ்லாம் வந்து கொரியர் கண்டிப்பாக டிலே ஆகும் அப்படின்றது. ஸோ அக்கார்டிங் தட் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத நிறைய டைம் நம்ம சொல்லிட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ணுறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நீங்கள் இப்போ 3 சொல்கிறோம் அப்படின்னா 5 டேஸ்க்குள்ளே கிடச்சிரும். அதே வந்து நீங்கள் இன்னும் டிலே ஆகுறீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு அக்டோபர் 8க்கு மேலேயே ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு கொரியர் ரொம்ப ரொம்ப அதிகமான ரஷ்அப் ஆகிடும். ஸோ அப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்டாக டைமே சொல்ல முடியாது. அந்த 3ங்கிறது 5 அப்படின்றத ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோம்ல, ஆனால் அந்த 5ங்கிறதே வந்து கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து கொரியர்லாம் வந்து ரஷ்அப் ஆகிடும். அதனால் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கரெக்டான டைம். இந்த டைமில் நீங்கள் புக் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இல்லை எனக்கு தீபாவளிக்காக இல்லை, நான் வந்து என்னோட ரெகுலர் யூஸ்க்காக இது பண்ணுறேன், நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறேன், இல்லைனா இதுக்கப்புறம் வர அக்கேஷன்ஸ்க்காக நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க நீங்கள் அதுக்கு பொறுமையாக கூட பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த டைமில் பண்ணும் போது எல்லாமே வந்து டிலே ஆகி தான் வரும். ஸோ அதனால் வந்து உங்களோட ஃபெஸ்டிவல்ஸ் வந்து தீபாவளிக்கு அப்புறம் இருக்குன்னா கூட நீங்கள் அந்த தீபாவளிக்கு இப்போ தீபாவளியோட டிலே இருக்கிறதுனால அப்புறம் தீபாவளிக்கு அப்படியே தொடர்ந்து ஒரு 3 to 4 ஒர்க்கிங் டேஸ், 3 to 4 டேஸ் வந்து ஹாலிடேஸ் வந்துடுது உங்களுக்கு. சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டேயுமே வந்து தீபாவளிக்கு அடுத்த நாளுமே ஓரளவுக்கு ஹாலிடேவாக தான் இருக்கும். ஸோ அதனால் அப்போ கொரியர் வந்து உங்களுக்கு ஹாலிடேஸாக இருக்க போகுது. ஸோ அதனால் அடுத்த அக்கேஷன்ஸ்க்கு நீங்கள் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்றவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அந்த டைம் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேற்று கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயபிள் சாரீஸ் பற்றி நம்ம நிறைய சொல்லியிருப்போம், நிறைய வீடியோஸில் 7 to 10 ஒர்க்கிங் டேஸ் எடுத்துக்கும் டெலிவரி டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கூட நேற்று ஒரு 3 கஸ்டமர்ஸ் வந்து டயபிள் சாரீஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதில் நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தோம். நேற்று 14th தான் நார்மலாக நம்ம டயபிள் சாரீஸ்க்கு கொடுக்குற டைம். அப்போ 10 டேஸ் சொன்னோமா, அப்போ 14th. பட் இந்த தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனால 14th வந்து கரெக்டாக கிடைக்குமா அப்படின்றது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு 10th மேலே ஆயிடுச்சுனாலே ரொம்ப ரஷ்அப் ஆகிடும்ல கொரியர். ஸோ ரொம்ப ரொம்ப ரஷ்அப் ஆகிடும். அப்போங்கும் போது அதை கரெக்டாக சொல்ல முடியாது. அதனால் ஓகேனா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ 2 கஸ்டமர் ஓகே பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஒரு கஸ்டமர் மட்டும் இல்லை எனக்கு தீபாவளிக்காக தான் வேணும், பட் ஆன் டைமில் வேணும் அப்படின்றதுனால வேறு சாரீ செலக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இதில் வந்து டயபிள் சாரீஸ்லாம் வந்து நமக்கு 10 ஒர்க்கிங் டேஸ் இப்போ போட்டாலே 10 ஒர்க்கிங் டேஸ் 15th ரொம்ப உங்களுக்கு தீபாவளி நியர் அப்படிங்கிறதுனால கிடைக்குமா கிடைக்காதான்றது தெரியாது. ஸோ அதனால் ரெடி ஸ்டாக்ல இருக்கிற சாரீஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலுமே நம்ம 3 ஒர்க்கிங் டேஸ்ன்னு சொல்கிற இடத்துல 5 ஆகும். இப்போ பிளேஸ் பண்ணுற அக்டோபர் 5th இந்த டேட்டில் இது பண்ணுறது. இதே வந்து நீங்கள் அக்டோபர் 8th 9th 10th அந்த மாதிரி டேட்லலாம் போடுறீங்கன்னா 5ங்கிறது 7 கூட ஆகலாம். ஆனால் உங்களுக்கு வந்து அதுவுமே நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த டைம்லலாம் ரொம்ப கொரியர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான இடத்துலேருந்து பார்சல்ஸ் போகிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். எப்படின்னா வந்து
நிறைய பார்சல்ஸ் போகுது. அவங்களுக்கே எதை டெலிவர் பண்ணுறது, எதை டெலிவர் பண்ணலாம், இதை நாளைக்கு பாதி பார்சலை நாளைக்கு பண்ணிக்கலாம், இது பாதி வந்து இன்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இதை வந்து எங்கள் சைட்லேருந்தும் ப்ளேம் பண்ண முடியாது, கொரியர் சைட்லேருந்து ப்ளேம் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. கஸ்டமராக நீங்கள் தான் வந்து அந்த டைம் பார்த்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம இதை வந்து லாஸ்ட் மந்த் 15லேருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு இது ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ இயர்ஸாக பார்க்குறோம் இந்த டைமில் எப்படி ஆகும் டிலே அப்படின்றது. அதனால தான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ வந்து இன்னும் பார்க்காதவங்க இல்லை புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த இதையுமே நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 2ல் போஸ்ட் பண்ணியிருக்க கலெக்ஷன் வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான். ஸோ சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ்லேயுமே வந்து நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. இன்னொன்று இதெல்லாம் தீபாவளி ஆஃபர்ஸ்னே வந்திருக்கு. இந்த 750 சாரீலாம் வந்து 899 950 ப்ளஸ் ஷிப்பிங் போட்ட சாரீ. இதுக்கப்புறம் 799ல போட்டிருப்போம் பாருங்க லக்னோ சிஃபான். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 999 1050 இந்த ப்ரைஸில் போட்ட சாரீ. அழகாக ஒரு தீபாவளிக்காகனே சூப்பரான வந்து உங்களுக்கு ப்ரைஸ்லேயே வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் ஒயிட் வித் டிஜிட்டல் பிரிண்ட் அப்படி கொடுத்துருந்தாலே அது எல்லாருமே வந்து அவ்வளோ விரும்பி எடுப்பாங்க. ஸோ கிறிஸ்மஸ்க்கு நிறைய பேர் விரும்பி எடுப்பாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு நியூ இயர் டைமில் இந்த மாதிரி சாரீஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங். ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாமே விரும்பி எடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இப்போ தீபாவளி ஆஃபருக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆஃபர்லேயே கிளியர் ஆகிடும் இதெல்லாம். ஸோ அதனால் அந்த அக்கேஷன்ஸ்க்கு நீங்கள் எடுக்கணும் இந்த மாதிரி சாரீஸ் அப்படின்றத பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்க கூட நீங்கள் பிஃபோராகவே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கலெக்ஷன் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா சப்போஸ் இந்த மாதிரி ஒயிட் வித் காம்பினேஷனில் வந்து வருது அப்படின்னாலுமே ஆஃபர் ப்ரைஸில் வர்றது கஷ்டம் தான். ஸோ அதனால் இது வந்து செம்ம சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 250-300 rupees வந்து ஆஃபர் பிரைஸ்லேயே வந்திருக்கு. சூப்பராக இருக்கும். சாரீஸ்ல நீங்கள் வியோ பண்ணுறீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் இந்த சாரீஸ்லாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 2ல் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வந்து நம்ம ரெகுலராக நம்ம சொல்லியிருக்கதான். சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்னாலும் சிங்கிள் டைப் ஆஃப் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் கிடையாது, நிறைய வெரைட்டிஸ் எடுத்துகிட்டு வரும். அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே வந்திருக்கு. இன்னைக்கு வீடியோவில் நம்ம 3ல் மிக்சர் கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது என்னென்ன மிக்சர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பார்த்துட்டே வாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடுத்தடுத்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று இப்போ வந்து தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகிற மெட்டீரியலில் டாப் 1ல் போயிட்டு இருக்கிறது வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரி தான். அதுலேயும் பிளைன் தான். ஒரு சில பேருக்கு வந்து அது புரியும், ஒரு சில பேருக்கு பிளைனில் என்ன பெருசாக இருக்க போகுது, இது என்ன ரிச்சாக இருக்க போதா. நான் வந்து எடுக்கிறது வந்து ஒரு இப்போ இந்த தீபாவளிக்கு எடுக்கிறேன் அப்படின்னா நான் அடுத்து ஏதோ ஒரு வெட்டிங் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அந்த ரிச்சாக வியோ பண்ணணும் அப்படின்ற கான்செப்டில் ஒரு சில பேர் எடுப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து நான் எடுக்கிறது வந்து ரொம்ப ரிச்சாக இல்லாமல் ஒரு ஆஃபீஸ் வியர் பர்பஸ்க்கு மாதிரி நான் வந்து ஒரு சாரீ எடுக்கிறதுல ஒரு 2-3 சாரியாக சேர்த்து எடுத்துருவேன் அப்படின்றவங்க ஒரு சில பேர். எல்லா மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுமே இருப்பாங்க. ஸோ எல்லா மாதிரி சாரீஸுமே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மைசூர் கிரேப் சில்க் சாரீஸை பொறுத்த வரையும் அது பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் சில்கி அண்ட் சாஃப்டி ஃபீல் இருக்கிறதுனால நீங்கள் சாரி வந்து பிளைனாக இருந்தால் கூட நீங்கள் வியோ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அக்கேஷன்ஸ்க்கு வியோ பண்ணுற ஒரு பட்டு சாரி, ஒரு பிளைன் பட்டு சாரியை வியோ பண்ணாலுமே அந்த உங்களுக்கு அந்த பட்டு சாரியோட லுக் தானே கொடுக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ். அழகாக நீங்கள் அதை வியோ பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஏதோ ஒரு ஜுவல் வந்து ஒரு நம்ம வச்சிருப்போம்ல ஒரு ஏடி ஸ்டோன் ஜுவல்லாக இருக்கட்டும் இல்லை டெம்பிள் வியர்ஸ் ஜுவல்லாக இருக்கட்டும், எதுனாலுமே வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே அவ்வளோ சூப்பராக ஒரு ஃபங்க்ஷன் வியருக்கு கம்ப்ளீட் பண்ணிடும். ஏன்னா நீங்கள் வியோ பண்ணதுக்கப்புறம் அந்த சில்கி அண்ட் சாஃப்டி ஃபீல் அந்த ரிச்னஸ் ஃபீல் இருக்கும் சாரியை வியோ பண்ணதுக்கப்புறம். ஸோ இன்னொன்று மைசூர் கிரேப்லேயே வந்து ஒரு சில பேர் எனக்கு பிளைனே வேணாம், என்னதான் ரிச்சாக இருந்தாலும் எனக்கு வந்து இது வந்து எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன், அந்த இடத்துல நான் ஜரி வீவிங் சாரி மாதிரி வியோ பண்ணாதான் எனக்கு இன்னும் ரிச்னஸ் கொடுக்கும் அப்படின்ற இருக்கிறவங்களுமே இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம மைசூர் கிரேப் சில்க் சாரிலேயே ஜரி வீவிங் ஸ்ட்ரைப்ஸ்லையோ இல்லை புட்டாஸ் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருப்போம். அதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜரி வீவிங்கில் வந்து உங்களுக்கு ரிச்னஸ் கொடுத்துரும். ஜரி கொடுத்துருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அந்த பட்டு லுக் வந்துருதா. ஸோ அதனால சாரி வந்து உங்களுக்கு அந்த சில்கி அண்ட் சாஃப்டி ஃபீல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆயிடும். ஆனால் மெட்டீரியல் வைஸ் ரெண்டு சாரியுமே ஒன்று தான். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஜரி மேலே கொடுத்துருக்கிறதுனால அந்த சாரியோட ஸ்டிஃப்னஸ் ஆகிடும், அந்த சாஃப்டி வந்து கொஞ்சம் கம்மியாகி ஸ்டிஃப் ஆகிடும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த சில்கி வந்து சாரி பிளைனாக இருந்தாலும் சில்கி நல்லா ரிச்சாக தெரியும். பட் சாரி மேலே வந்து ஜரி கொடுக்கறதுனால ஜரி தான் ஹைலைட்டடாக தெரியுங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த மைசூர் கிரேப்போட அந்த சில்கி அண்ட் சாஃப்டி வந்து ஜரி வீவிங் கொடுத்துருக்க சாரியில் கொஞ்சம் கம்மியாக தெரியும். அந்த ஜரி வந்து
உங்களுக்கு ரிச்னஸ் கொடுத்துரும். இதுதான் டிஃபரன்ஸ். அதை பொறுத்து தான் கஸ்டமருமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இருந்தாலுமே நம்ம சைடில் நம்ம கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்பப்போ ஒரு இந்த எக்ஸ்பிளனேஷன் தான் நான் முன்னாடி வீடியோஸ்லுமே கொடுத்துருக்கேன். ஆனால் அது கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துட்டு அதை மறந்துருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் டைமில் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து அகைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்பர் 3ல வந்து மிக்சர் கலெக்ஷன் எடுத்துருந்துருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும்ல, அது என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்றத பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்பர் 3ல வந்து மிக்சர் வெரைட்டிஸ், அதில் 5 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து அசாம் சில்க் சாரீ. ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அப்படியே உங்களுக்கு மைசூர் சில்க் சாரீ கான்செப்ட்லேயே வந்திருக்கு பிளைனில். ஆனால் வந்து ப்ளவுஸ் மட்டும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் வந்து அழகாக வந்து வீவிங் ப்ளவுஸ் கொடுத்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு சாரீ. இதெல்லாம் நல்லா ரிச்சாக இருக்கும். சாரியை வியோ பண்ணும் போதே ஒரு பியோர் சில்க் வியோ பண்ண மாதிரி இருக்கும் சாரீ. விச் அந்த அதுக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பியோர் சில்க்கு கூட உங்களுக்கு வந்து அந்த கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் தானே இப்போ வந்து நிறைய பேர் வந்து வியோ பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்துடும் இந்த சாரீ, அசாம் சில்க் சாரீ. இதுக்கு அடுத்து வந்து காட்டன் சில்க் சாரீ வந்திருக்கு. காட்டன் சில்க்லேயுமே நம்ம துஷர் சில்க் சாரியில் எப்படி காட்டன் மிக்சடு ஒன்று, இன்னொன்று வந்து உங்களுக்கு அந்த பட்டோலான் போச்சம்பள்ளி மாதிரி அந்த சில்கி துஷர்ன்னு சொல்லுவோம் அந்த பேட்டர்ன். அதே மாதிரி காட்டன் சில்க்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காட்டன் மிக்சடு சில்க் அந்த மாதிரி இருக்குது ஒரு வெரைட்டி. இன்னொரு வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த சில்க் மிக்சர் காட்டன் சில்க், சில்கி மிக்சர் காட்டன் சில்க் பேட்டர்ன்லயுமே வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து போச்சம்பள்ளி சில்க் வந்திருக்கு, போச்சம்பள்ளி சில்க் வந்திருக்கு. அதுக்கப்புறம் டோலா சில்க் வந்திருக்கு. அண்ட் தென் ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விஸ்கோ சில்க் வந்திருக்கு. விஸ்கோ சில்க்ல நல்லா பியோர் விஸ்கோ சில்க் வெரைட்டி இமிடேட் பண்ண சாரீஸ் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோல டோட்டலா 3 மெட்டீரியல் வெரைட்டினாலும் அதுக்குள்ள நிறைய மெட்டீரியல்ஸை கவர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோல போட்டிருக்க எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங்.